சேலம் மாடர்ன் தியேட்டர் விவகாரம் பாத்தீங்கன்னா இருக்கு. முதலமைச்சர் வந்து செல்ஃபி எடுத்தனால தான் செலவைக்கும் சொல்லி போயிட்டு இருக்கு. நம்மளும் ஒன்று செல்ஃபி எடுத்தல. அரசு வந்து அதை வந்து நிர்வகிக்கணும், ஒரு அருங்காட்சியகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கேட்டாங்க. அவங்க வணிக ரீதியா அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப அதுல கலைஞர் சிலையை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க நாங்க அதை பத்தி கேட்கவே இல்லைன்னு மாறி மாறி சொல்றாங்க. இப்ப அது தேசிய நெடுஞ்சாலையில வருதா அமைச்சர் சொல்றாரு. அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது சேலத்திற்கு ஒரு பெருமை. அது சேலம் மாம்பழம் எப்படியோ அதே போன்ற சேலத்தில் உள்ள மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் கிட்டத்தட்ட 6 முதலமைச்சர்கள் அதில் பணியாற்றினார்கள். என்.டி. ராமராவிலிருந்து, அண்ணா அவர்களிலிருந்து, கலைஞர் அவர்களிலிருந்து, எம்ஜிஆர் அவர்களிலிருந்து, ஜானகி அம்மா அவர்களிருந்து, ஜெயலலிதா அம்மா அவர்களிலிருந்து, இல்லையா 5 முதலமைச்சர்கள். ஒன்று குறைச்சிட்டேன் நான். சரி, அதில் பணியாற்றினார்கள். அது வந்து ஒரு பெருமைமிக்க ஒரு சின்னம். அது அதில் வந்து இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து அந்த ஆர்ச் மட்டும், அது மட்டும் தான் இருக்கு. அதை பாதுகாக்கணும், அது அவசியமானது. அதை பாதுகாக்கணும். இதில் வந்து எந்த அரசியலும் அதில் திணிக்கக்கூடாது. இது ஒரு சின்னம், ஒரு பெருமைமிக்க ஒரு சின்னமாக இருக்குது. அதில் அதுக்குள்ள வேற அந்த அரசியலோ இதில் இங்கே வருது ஹைவேஸில் அப்படி இருக்கு எதில் வந்தாலும் எங்கே வந்தாலும் அதை பாதுகாக்கணும். ஏன்னா அது வந்து வருங்காலத்தில் ஒரு மக்கள் வந்து பார்க்கறது, அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளங்கள் நம்ம பாதுகாக்கணும். அதில் அரசியல் இருக்கக்கூடாது, எந்த யாருக்கும் அச்சுறுத்தல்லாம் இருக்கக்கூடாது. அதில் நெடுஞ்சாலையில் வருது திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போன்று நெடுஞ்சாலையில் வந்ததுன்னா 6 மாதத்துக்கு முன்பு எப்படி நீங்கள் பட்டா கொடுத்தீங்க? நிறைய விளக்கங்கள் உள்ள போனால் அது உள்ள நான் போக விரும்பலை. நானும் அதில் இப்போ நான் பேசினா அது அரசியலாக ஆக்க விரும்பலை. அது ஒரு அடையாள சின்னம், அது பாதுகாக்கணும்னு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தொடர்ந்து அந்த நிலத்தோட உரிமையாளர் கூப்பிட்டு பேசிட்டே இருக்காரு. இல்ல, அது எனக்கு அது உறுதியா எனக்கு தெரியல. அவர் சொல்லியிருக்கிறாரு, உறுதிப்படுத்திட்டு என்னால, ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியர் நான் பேசல அப்படின்னா அது மாதிரி உறுதியா என்னால சொல்ல முடியல. ஆனாலும் யாரும் அச்சுறுத்தக்கூடாது, அந்த சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்காரு. அது இன்னும் எங்க கட்சி இன்னும் முடிவு பண்ணல. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். எங்க கட்சிக்குள்ள பேசி விரைவில் அறிவிப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.